அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதில் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கும் ரெண்டும் அடங்கியிருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறதையும், ரெண்டாவது நம்முடைய பொருளாதாரம், அல்லேலூயா, அந்த ஆசீர்வாதமும் கத்தங்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இது ஒரு நம்ம படித்த வசனம் தான், ஆனாலும் இதில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட அதிகமாக பேசுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுக்கென்று அவருடைய ராஜ்யத்தை கன்று. அல்லேலூயா. பணத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை ரெண்டாவது தான், கடைசி தான். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுதே பொருளாதார ஆசீர்வாதம் மற்றும் நம்முடைய வாழ்க்கைக்குரிய சுகம், பலன், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே அது திரும்ப ஆண்டவர் எப்படி தராரா? கூட கொடுக்கப்படும். கூட அவர் தருகிறார். அல்லேலூயா. அவர் கூட சம்பாத்தியம் பண்ண நம்மளை சொல்லலை, ஆனால் அவரே சொல்றாரு, உங்களுக்கு கூட தருவேன் சொல்றாரு. ஏன் அவர் கூட தரேன் சொல்றாரு? அல்லேலூயா. பாருங்க, அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூட. ஆண்டவர் சொல்ற 2 காரியத்தை சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். அப்போ உலக பொருள் வேண்டாமா? அப்போ உலக பொருள்லாம் எல்லாமே இந்த ஃபுல் பிட்டு உலக பொருள் தான் இல்லையா? நீங்கள் உட்கார்ந்துருக்க சேர் உலக பொருள் தான், வீடு உலக பொருள் தான். அப்படின்னு அதாவது உலக பொருளையே நோக்கமாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த உலக பொருளையே சேவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுக்கு நமக்கு தேவை, ஆனால் இந்த நம்முடைய கண்ணோட்டமெல்லாம் உலகத்தின் பொருள் மேலேயே போகக்கூடாது. ஆனால் முதலாவது நம்ம அவரை தேடிட்டோம்னா, அல்லேலூயா, அவரை தேடும் பொழுது இந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங் எல்லாம் அந்த பின்னாடி திரும்ப வந்துக்கிட்டே நம்ம பின்னே வரும். அல்லேலூயா. ஆனால் நம்ம பொருளாதார ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தினுடைய பொருளில் நம்ம தேடுகிறனால அது நமக்கு கிடைக்க மாட்டுது இல்லையா? ஆவிக்குரிய ஜீவியத்தை சோர்ந்து போயிடுறோம். இப்போ நம்ம 2 ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். நீ முதலாவது இதை தேடுனா, நீ இப்படி தேடணும்னா இப்படி பின்னாடி வந்துடும். அதில் புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்ம இப்படி ஆண்டவரை தேடுனா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்ஜின் பெட்டியில் இன்ஜின் டிரைவர் என்ன செய்கிறார்? ஓட்டுறாரு. பின்னாடி என்ன செய்யுது? பெட்டிலாம் கோர்த்து வச்சுட்டே இருக்கிறாங்க. நாம் 10 பெட்டி, 20 பெட்டி, 50 பெட்டின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போல் இன்ஜின் நமக்கு இயேசு, இன்ஜின் தேவனுடைய ராஜ்யம். அதை நம்ம எப்படி தேடணும்? அதை சரியே பண்ணிட்டோம்னா பின்னாடி அது அப்படியே வந்துடும். ஆனால் அது கோர்க்கணும் உங்களுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரெக்டாக கோர்க்கணும், அது நமக்கு தேவை தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஸ்தோத்திரம் அது ஆண்டவர் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரையும் நம்ம சரியாக தேடுறது கிடையாது. அல்லேலூயா. இப்போ இது ஆண்டவர் இதில் ஆண்டவர் நம்ம போதிக்கிற ஊழியக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆண்டவர் தான் சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம நிறைய யூடியூப்பில் சில நேரத்தில் செய்தி கேட்குறோம், ஆண்டவர் தான் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா சொல்லி கொடுத்தாங்களா? எப்படிலாம் நம்மளை நேசிக்கிறார் அதை சொல்லி கொடுத்தா தானே ஆண்டவர் பின்னே அவன் போவான். வெறும் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரை தான் நீங்கள் பார்க்கணும், பொருளாதாரத்தெல்லாம் தேடாது கூடாதுன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் நமக்கு வயிறு பசிக்கு சாப்பாடு தேவை. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே சொல்றார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். அதை பாயிண்டை கொண்டு வரார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம எப்படி தேடணும், எப்படி அவரை சேவிக்கணும், எப்படி நம்ம அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும். நம்ம அதை கற்றுக்கிடணும். நம்மளும் சரி ஆண்டவர்கிட்ட வந்தால் என்ன சோத்திரம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே சொல்ல போகிறோம், கத்தாவேன்னு சொல்லிவிட்டு போகிறோம். ஏன்னா ஒன்றும் கிடைக்கான்னு சொல்லிட்டாங்களே. இப்போ இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதம் என்ன, நீ ஏன் போய் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கோ, ஆண்டவரை மட்டும் தேடு. எப்படி தேடன்னு தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான் வழி இதாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வழி இப்படி போகுது, 4 அங்கே அது வழி இதுதான் சொல்லிட முடியும் ஒருவானால. ஆனால் வழியிலோடு கூட நம்மோடு ஒருத்தர் வருவார். அல்லேலூயா. வழி
இருட்டான பாதையாக இருந்தாலும், வழி தாறுமாறாக போனாலும், நம்மோடு கூட வருகிற ஒரு வழி தெரிந்தவர் நம்மோடு கூடவே இருந்த வழி இது இப்படி தான் அப்படி தான் கொஞ்சம் நம்ம கற்றுக் கொடுத்தாருன்னா அது பெரிய ஒரு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழியை காட்டுறது ஈஸி, ஆனால் வழியில் நம்மோடு கூட வருகிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு வழியில் கூட வருகிறவர். எப்படி நம்மளை சாட்சியாக நிறுத்தணும், எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும். சில நேரத்தில் இதுதான் வழிங்கன்ன உடனே வழிக்குள்ளே போகிறான், தவறிங்கிட்டு போயிடுறான். ஏதாவது ஒரு வழியில் தவறி போயிடுறான். அவனை ஏதோ ஒரு பசி இழுத்துறது, ஒரு தாகம் இழுத்துறது, ஒரு கெட்ட காரியம் அவனை இழுத்துறது, நல்ல காரியம் இழுத்துறது, அவன் இப்படியே அந்த வழி தவற செய்து விடுகிறது. ஆனால் அவனுக்கு ஆண்டவரையே கூட கூட்டி கொண்டு போகும்பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இப்போ 2 எஜமான்களுக்கு, ஒன்று சரி தேவன், ஒன்றது உலகப் பொருள். இப்போ ஆண்டவர் சொல்ல 2 எஜமான் ஒழிஞ்சு. ஆனால் உலகத்தில் உலகப் பொருளை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அது ரட்சிக்கப்படாத கேஸ்கள். ரட்சிக்கப்படாதவங்க உலகப் பொருளை தேடுறாங்க. அது அஞ்சாணிகள் தேடுறான்னு சொல்லிட்டார். இப்போ நம்மளை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அதான் கீழே கொண்டு வர்றார். ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். ஒரு நாள் தேவப்பிள்ளைகள் கவலைப்படாங்க. அல்லேலூயா. பாஸ் அந்த கவலைலாம் இல்லை. எப்படி அங்கே பீஸ் கட்ட போகிறோம், எப்படி கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க போகிறோம், எப்படி உடுத்துவோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ தான் சொல்கிறான், ஆகாயத்து பற்றியை நீ கவனித்து பார். அல்லேலூயா. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளில் தேவன் பிழைப்பட்டுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவைகள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா அழகாக பாடுதில்லை. குயில் நல்லா பாடுது, பறவைகள் நல்லா பாடுதில்லை. நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? ஸ்தோத்திரம். அது அப்படியே தேடாமல் அப்படியே உள்ளே கூண்டுக்குள்ளேயே இருக்குதா? இல்லையே. அல்லேலூயா. ஆனால் அதை பார்க்க நீங்கள் விசேஷித்து, ஆனால் அதுக்கும் தேவன் உணவளிக்கிறார். அல்லேலூயா. அதனால் எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்புட்டுகிறார். இந்த பரமபிதா என்ன அவைகளுக்கு நேரத்து டக் டக் ஆண்டவர் என்ன செய்கிறார், சாப்பாடு போடுகிறார். அல்லேலூயா. காட் ப்ரொவைட் காட். அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. பறவைகள் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை படைச்சார். மனுஷனை படைச்சதே ஆண்டவர் 5 நாளில் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு அப்புறம் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை படைச்சிட்டு ஐயோ அவனுக்கு அது வேணுமே, இது வேணுமே, ஐயோ அவனுக்கு சூரிய ஒளி வேணுமே, அவனுக்கு என்ன வேணும், மரங்கள் வேணுமே, அவனுக்கு அந்த பழம் வேணுமே, இந்த பழம் படைச்சாரா? இல்லை, எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும் படைச்சி அவன் ஆதாம் 1000 ஆண்டு வாழ்ந்தான். அவன் 1000 ஆண்டு என்ன 1 லட்சம், அவன் ஆண்டாண்டுக்கான வாழ்றதுக்குரிய அவனை மாதிரி ஆதாம் மாதிரி. இப்போ ஆதாம் அந்த காலத்தில் ஒரு மனுஷன் தான் படைச்சார் இல்லையா? இப்போ 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ 700 கோடி மக்களுக்கும் சாப்பிட்டு சில சாப்பாடுனா கீழே போகுது. அந்த அளவுக்கு 3 மடங்கு உற்பத்தியை ஆண்டு எப்பயும் கொடுத்துட்டே இருக்கிறார் பூமி. ஏன்னா மனுஷன் மேலே இறக்கம். பாவம் செஞ்ச பிறகும் தர்றார். பாவம் செய்யாததுக்கு முன்னாடி எவ்வளவு பெருக்கும். அப்பையும் நிரம்பி விளைஞ்சிட்டு தான் இருந்துச்சு பூமியில். ஒரு மனுஷன் ஆனால் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ 700 கோடி மக்கள் சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிட்டு இப்போ ஆதாம் ஏவாள் அப்புறம் அவர் இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா? ஆனால் அவ்வளவு நிரம்பி அவளுக்கு சரி, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாரு அவர் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க சொல்றாரு, விதைப்பதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு, இன்னும் அப்படியே வரும்போது உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் நுழைக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது. ஆண்டவர் உடைக்காக நீங்க கஷ்டப்படாத, கவலைப்படாத. அந்த ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் நான் உடைக்காக என்ன செய்வேன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்காந்துறாங்க. அல்லேலூயா. நான் கூட நேற்று தான் ஆண்டவரே இந்த யூடியூப்லலாம் செய்தி கொடுக்குறோம். சர்ச்சில் ஆராதனைக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு சட்டை எடுக்கணும், 2-3 சட்டை எடுக்கணும், 2 சட்டை எடுக்கணும்னு நினச்சேன். ஜெபம் கூட பண்ணல. பாருங்கள், நான் சொன்னது சிஸ்டருக்கே தெரியாது. சிஸ்டருக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன நிறைய தேவைகள்லாம் இருக்குது, இதில் வரையும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க சில நேரம். ஆனாலும் பாருங்கள், அவங்க எனக்கு தெரியாமலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மேலே ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், கீழே வந்து பாருங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அல்லேலூயா. அப்போ 2 சட்டை 500 ரூபாய்க்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா?
நான் நினச்சேன் புது மாதம் டிசம்பர் 1ஆம் தேதி வருது, புது மாதம் வருது, ஒரு புது சட்டை போட நினச்சேன். சொல்லாமலே எப்படி பாருங்கள் 2 சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே நான் சொல்லலை. அதில் ஒரு சட்டை கொஞ்சம் கருப்பு கலராக இருந்தாலும் போட்டுட்டு வந்துட்டேன். சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜோமு கூட பண்ணல, நினச்சோம், ஆண்டவரே நினச்சோம், ஒரு சட்டையை கொடுத்துட்டாரு. அதில் நல்ல சட்டையாக போட்டு வரும், நல்ல சட்டையாக போட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து இதயத்தை தான் பார்க்குறாரு இல்லையா? சட்டையை பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் சட்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா? ஸ்தோத்திரம். நல்ல சட்டையை போட்டுருக்குன்னு பார்ப்பாரு. வீட்டிலலாம் நல்ல சட்டையை வச்சுட்டு இப்படி ஆகாத சட்டையை போட்டு வந்திருக்கானே ஆராதனைக்கு அப்படின்னு பார்ப்பார் இல்லையா? அவங்க வாழ்க்கை நல்ல சட்டையை போட்டுவாங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் கலரில் ஸ்தோத்திரம் நல்லா எடுத்து ஆசீர்வாதமாக இருங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய நினைக்கிறத கூட கர்த்தர் கேட்டு தந்துடுவார். அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறது கூட டக் டக்கு நடந்துடும். இப்போ தான் நினச்சேன், எப்படி தான் வரும் தெரியலையே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நினைப்போம் நமக்கு லேட்டாக கிடைக்கும் நினைப்போம், டக்குன்னு அடுத்த நிமிஷமே கிடைச்சிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை நம்ம நினைப்பதை பார்க்கிலும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய தகப்பன் யாரு? நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நினைச்சாலே செய்வாருங்க. நம்ம வந்து நம்ம வந்து ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நன்கு அறியாதனால தான் நம்ம ஓடுறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, உருட்டுறோம் புரட்டுறோம் இல்லையா? நம்ம ஆண்டவரை நல்லா அறிந்து, நம்ம நினைச்சாலே ஆண்டவர் நமக்கு தருகிறவர், நம்ம வேண்டுதல் செஞ்சாலே தருகிறவர். அதை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். நம்ம வேண்டுதல்கள் அவர் கேட்காம இருப்பாரா? அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. இன்னுமா சொல்றாரு, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே. நம்ம அவரை தேடுகிறவர்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம் இல்லையா? தேடுகிற நமக்கு பலன் அளிக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஸ்தோத்திரம், 8ஆம் வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று. அப்போ நமக்கு என்ன தேவைன்னு அவர் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒருத்தருக்கு சுகம் தேவை, ஒருத்தருக்கு பணம் தேவை, ஒருத்தருக்கு நல்ல வீடு தேவை, ஒருத்தருக்கு ஞானம் தேவை, ஒருத்தருக்கு படிப்பறிவு தேவை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று தேவை. அல்லேலூயா. அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன இன்றைக்கு என்ன முக்கியமான காரியம்னா, நம்முடைய பிதாவை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியமாக எழுதிக்கோங்க. பாருங்க, நம்முடைய பிதாவை என்ன செய்யணும்? நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிதா, நம்ம தொழுது கொள்கிற பிதா அவர் நல்ல ஒரு தகப்பன். அதான் சொல்றார், பொல்லாதவர்கள் நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பரம தகப்பன் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடாமல் இருப்பாரா, அல்லது வேண்டியவைகளை கொடாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நாமே நினைச்சிரோம், ஒரு ஆண்டவர் எக்ஸாம்பிளாக சொன்னார், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா. அல்லேலூயா. அப்போ பரம பிதா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நம்மளை சிக்கனமாக போனால் தான் நம்ம குடும்பம் முன்னேறும். எப்படினும் இப்போ ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வரோம், அதில் சிக்கனமாக போகணும். அதுதான் ஆண்டவர் நம்ம தேவன் ரொம்ப கஷ்டமான தேவன். இப்போ ஊழியக்காரங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு ஜிப்பா பை போட்டுக்கிடணும், சைக்கிள் அப்படியே போகணும். அப்படியே ஸ்தோத்திரம் பிரதர் இருந்தாங்க நோட்டீஸ் ஏசப்பாயிட்டுருக்குள்ளுங்க, அவன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு போய் கிழிச்சு போட்டுருவான். உடனே ஊழியக்காரங்க அப்படியே போகணும். அப்படியே அது அல்ல, அது அப்படி ஒரு காலம் நம்ம செஞ்சோம், அப்படி செஞ்சாங்க ஊழியர்கள் அந்நாட்களில். அது ஒரு மகிமையான ஊழியம் இந்த ஆரம்ப நாட்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கல்யாணம் முடித்த புதுசில் நாங்களும் என்ன செஞ்சோம், ஒரு முன்னாடி பன்றியெல்லாம் மேயும், இந்த சாக்கடையாக இருக்கும், அதில் ஒரு சின்ன வீட்டில் தான் கூட்டியிருந்தோம் 600 ரூபாய்க்கு. பாருங்கள், ஒரு தம்பிலாம் சர்ச்சுக்கு வரவங்களாம் சொன்னாங்க, பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், வீடை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் மாறி மாறி உங்களையும் மேலே கொண்டு வச்சிருச்சு, என்னையும் மேலே கொண்டு வந்து வச்சிருச்சு. ஒரு அழியிலே சொல்லியா ஸ்தோத்திரம். ஆரம்பம் அப்படி தான்.
நம்ம ஆரம்பம் பெரிய லெவலில் இல்லை. அல்ல, நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். இறக்கி தான் விடுவாங்க. மேலே இறங்குப்பா, இன்னும் கொஞ்சம் ஏறிட்ட, இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்மளை இறக்கி விடுகிறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர, சிலர் நம்மளை தூக்கி விடுகிறதுக்கு கர்த்தருடைய தயவு தேவை. சிலர் வச்சிருப்பார் ஆண்டவர், நம்மளை தூக்கி விடனே வச்சிருப்பார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய வச்சிருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் தான் இறக்கத்தை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நினைச்ச மனிதர்கள் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் ஆண்டவருடைய தயவு கிடைக்கும் பொழுது எப்படின்னா நம்மளை தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற தன்மை இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய பிதா எப்பொழுதுமே நம்மளை என்ன செய்ய மாட்டார். ஒரு 100 ரூபா தேவைன்னா 80 ரூபா கொடுத்துட்டு நீ இப்போ 4 பேர்கிட்ட போய் 10 ரூபா பிச்சை எடுத்துக்க உடஞ்சி விட மாட்டார். அல்லேலூயா. அதை நீங்கள் நினைங்க. நம்ம மைண்டில் என்ன செட் ஆயிடுச்சுன்னா, நம்மளாம் இப்படி தான் ஒரு 80 ரூபா தான் ஆண்டவர் சந்திப்பார். 20 ரூபாய்க்கு கூட கடன் வாங்கி போட்டு அப்புறம் ஒரு 20 ரூபா ஆண்டவர் சந்திப்பார். அப்போ ஏன் காரணம் இல்லையா? இப்போ ஏசுனார் 5,000 பேருக்கு சாப்பாடு போட்டார் இல்லையா? குறைஞ்ச 5,000 பேருக்கு போட்டார். அதுக்கு மேலே 5,000 ஸ்திரீகள் கிட்ட 20,000 சாப்பிட்டு போக எத்தனை கூட நிறைய இருந்துச்சு? 12 7 5,000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டதுக்கு 12 கூட. 4,000 பேர் சாப்பிட்டதுக்கு 7 கூட. சரி, ஸ்தோத்திரம். அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. சாப்பாடு கூட எத்தனை கூட. சரி, ஸ்தோத்திரம். நேரம் மீது வந்துச்சா வரலையா? வந்துச்சுல. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எந்த அற்புதம் செஞ்சாலும் நிரம்பி வழிந்து பிறர் கொடுக்க செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளை தேட வேண்டும். அல்லேலூயா. அவர் வழியில நம்ம போகணும். இப்போ அவர் காட்டுற வழியில் போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிடலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியுது உங்களுக்கு? 10,000 நீங்கள் சம்பளம். காலையிலேருந்து காலை 9 மணிலேருந்து 6 மணி வரை வேலை பார்த்தாலும் 10,000 தான். அதே இன்னொரு தினம் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வேலை வைக்கணும், 40,000 வாங்குறான். 40,000 வாங்கி மனதார கர்த்தருக்கு 10,000 கூட கொடுத்துட்டு போயிடறான், 15,000 கொடுத்துட்டு போயிடறான் இல்லையா? ஆனால் நம்ம அப்படி இருக்காம பாருங்க, கொஞ்சம் கூடணும் நம்முடைய எண்ணங்களில். நமக்கு எனக்காக நான் உயர்வுக்கு எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. என்னுடைய உயர்வு என்னை சார்ந்ததல்ல. என் குடும்பத்துக்காக நான் உயர்வை தேடுனா சுயநலக்காரன். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய கர்த்தருடைய வழிகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்போ எனக்கு கையில் என்ன படம் வந்துச்சுன்னா ஊழியங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா? டக்கு ஊழியம் கொடுப்பேன். இப்போ தேவ பிள்ளைகள் கொடுப்போம், சர்ச்சுக்கு வாங்குவோம், அல்லது ஊழியத்தில் கொடுப்போம் இல்லை? உண்மையா பொய்யா? அல்லேலூயா. ஏன்னா பணம் கையில் வந்துடும் பொழுது நம்ம ஊழியத்துக்கு தாராளமாய் பொருட்கள்லாம் வாங்கி பழசெல்லாம் மாற்றி புதுசு எல்லாத்தையும் இப்போ கையில் ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்த அது வீட்டில் ஒரு பெரிய ஹாலை கட்டினோம். அழகாக வீடை கட்டினாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹால், பெரிய ஹாலை போட்டு மேலே சர்ச்சு இப்படி வரணும்னு சொல்லி போட்டு கட்டினோம். ஆண்டவர் உதவிகள் கிடைக்க பண்ணார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லோனும் கிடைக்க பண்ணார். இப்போ லோனையும் அடைக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் செஞ்சு கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக நடத்துகிறார். அல்லேலூயா. இப்படி நம்மளோட எண்ணங்கள் இதுவும் இன்னும் எண்ணங்களை கூட்டுறோம். இன்னும் 500 பேர் உட்காரத்தக்கதான ஒரு ஸ்தலம் வேணும் ஆண்டவரே, இடம் வேணும் ஆண்டவர், எனக்காக கேட்குறோம். அல்லேலூயா. அதை எப்படி ஆண்டவர் எனக்குள்ள எண்ணங்களை வைக்கிறார். மகனே, நீ அப்படி எதிர்பார்ப்ப. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு எதிர்பார்க்குதலின் சக்தி நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ எதிர்பார்க்குதலின் சக்தியெல்லாம் ஆண்டவர் மூடி போடலை. எதிர்பார்க்குறது நீங்கள் எதிர்பாராத தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. எமோஷனை கொடுத்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விருப்பத்தை, சித்தத்தை, அந்த வில் ஆஃப் மைண்டை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்குறோம் கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்கள்லாம் கிறிஸ்தவன் ஆகிட்டு அதெல்லாம் முடிச்சு போட்டு அப்படியே கீழே போட்டுறக்கூடாது. இல்லை ரோட்டில் போகும்போது மாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுங்க, கண்ணை மூடிட்டே ஜெபம் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்கன்னா இப்படி இருக்கும். ஆண்டவர் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட சொன்னாரா? இல்லை, வண்டியில் கூட்டுவார். ஏண்டா உன்னை கண்ணை மூடிட்டா வண்டி ஓட்ட சொன்னேன், நீ வண்டி ஓட்டும் போது ஜெபம் பண்ணு, தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வண்டி ஓட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் என்ன செய்யும், கத்திக்கோ, ஆனால் கண்ணை மட்டும் மூடிடாத. அல்லேலூயா. என்னை இவ்வளோ நாள் கத்தி ஸ்தோத்திரம் பண்ணு, ஏற்றுக்கொள்கிறேன்.
நான் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டி எவன் மேலே விட்டுட்டு கர்த்தர் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லாத இல்லையா? அப்போ நம்முடைய ஞானம், நம்முடைய கிருபை, நம்முடைய தாளந்துக்கிட்ட நம்முடைய டேலண்ட் மற்றும் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணி, உலக பிரகாரம் அல்ல, கர்த்தர் கேட்டு யூஸ் பண்ணி அப்படியே பயன்படும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு எதிர்பார்க்குதலின் பிரமாணம், கர்த்தருடைய வழி எப்படி அவர் செயல்படுகிறார் அப்படின்னு பார்க்கணும். அதை ஏசாயாவில் 55ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யணும்? உங்கள் பிதாவை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். என் பிதா எப்போவுமே என்னை குறித்து நல்ல சித்தம் வச்சுருக்காரு, என்னை குறித்து நல்ல எண்ணங்களை வச்சுருக்காரு, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். பிதாவின் எண்ணம் நீங்கள் நல்லா இருக்கிறதா ஆண்டவருடைய எண்ணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. உங்கள் நினைவுகளை பார்க்க என் வழிகள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லப்பான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. உங்கள் நினைவுகள் என்ன? நம்முடைய நினைவு என் வயிற்றுக்கு மட்டும் சாப்பாடு இருந்தால் போதும் ஆண்டவரே, ஒரு 10,000 15,000 20,000 குடும்பத்துக்கு தாங்கப்பா, சோத்திரம் ஆண்டவரே, என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்தா போதும்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? நாங்கள் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் வழி கரெக்ட் தான். உங்களுக்கு தேவை 10,000 15,000 20,000 நிம்மதி உங்கள் குடும்பம். அல்லேலூயா. இப்போ சர்ச்சைக்கு ஒரு 4 குடும்பம் தேவையோடு வர்றாங்க. அந்த குடும்பத்துக்கு யார் உதவி செய்வார்? சமுதாயத்தை விட்டு, ஒரு சொந்த பந்தத்தை விட்டு ஒரு 4 குடும்பம் வந்து ஒரு 2 நாள் பட்னியாக இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சாப்பாடு கிடச்சி அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு வேண்டாமா? சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு 4 பேர் வர்றாங்க, புறஜாதியார் பசின்னு வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சுவிசேஷம் சொல்கிறோம். அவங்களுக்கு யார் கொடுப்போம்? யாராவது ஒருத்தர் போடுவாங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு ஏசுன்னு சொல்லி எதுக்கு? ஏசுனா தான் அடுத்தவன்ட்ட போய், அவரை தேடாத ஒருத்தன்ட்ட போய் போடுப்பான்னு சொல்லணுமா? அவன் ஒரு ஏதோ ஒரு ஆண்டவரை தேடுறவனோ விக்கிரக தேடுறவனோ யாரோ தேடுறவன்ட்டு போய் நீ உதவி செய்ய என்னுடைய ஆலயத்துக்கு சொல்வாராம், அவனை பணக்காரன் ஆக்குவாராம். அப்போ நம்ம எதுக்கு இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்குள்ளே என்னென்னா நம்ம ஸ்தோத்திரம், நம்ம இப்போ அதிகமான இப்போ என்கிட்ட ஒரு ₹1,00,000 மாதம் வர்றதுன்னா நான் இடறி கீழே விழுந்துருவேன். அப்படி தப்பான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஒரு பக்கம் பணம் எதுக்கு, பணம்லாம் தேவையில்லை, பணம் தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவைகளும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். எதுக்கு கூட தர்றாரு? இதை எடுத்து நீ பிறருக்கு கொடு. உங்கள் குடும்பத்துக்கு 20,000 சம்பளம் கேட்டால் ஆண்டவர் 35,000 கொடுப்பார். எதுக்கு தர்றாரு? கூட மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி தான் தர்றாரு. அல்லேலூயா. நம்ம கையை நம்ம சுருக்கும் பொழுது அவர் நிப்பாட்டுறார். சரி, இவன் கொடுக்க மாட்டான், ஒரு 5-6 தடவை பார்ப்பார், அப்புறம் இவன் வழியில் வரமாட்டான். அவரோடு சேர்ந்து பயணிக்கணுங்க. அவர்கிட்ட சேர்ந்து என்ன செய்யணும்? அவர் தோள் மேலே கைப்பட்டு அவர் சேர்ந்து பயணிக்கணும், அவரோடு சேர்ந்து நடக்கணும். என் பை என்னுடைய பை இல்லை, இது இயேசுவின் பை. என் இதயத்தை கொடுத்தேன், உள்ளத்தை கொடுத்தேன், வாழ்க்கை கொடுத்தேன், பையையும் கொடுக்குறேன். அல்லேலூயா. எப்படா என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அதை எப்படா ஆண்டவரே உமக்குன்னு கொடுத்து என் பையை எம்டி ஆக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறேன். அது வேற சுமந்துட்டு எதுக்கு? இந்த பணத்தை சுமந்துட்டு எதுக்கு? அல்லேலூயா. ஆனாலும் கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு 1 கோடி இருந்தாலும் 10. அல்லேலூயா. அப்போ ஏன்னா மக்கள் அவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, சூழ்நிலையோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிதா நிரம்பி கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய பிதா நம்மளை சுகத்தினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை கிருபையினால் நிரப்புகிறவர். கிருபையினாலும் இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டுவேன். அப்படியே கிருபை அப்படியே முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கஞ்சத்தினால் நான் டீ கூட குடிக்காமல் சேர்த்து வச்ச காசில் இந்த வீடை வாங்கினேன், நான் கஞ்சத்தில் என்னுடைய பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கஞ்சமாக இருங்க, அதுக்கு உடம்பு கெடுத்துக்கிடாங்க.
அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, கர்த்தர் கொடுத்த உடம்பு நல்லா உழைக்கணும்ல. அல்லேலூயா. நல்லா நீட்டாக இருங்க. வீண் செலவு வேண்டாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்தவங்க போய் கையேந்திர நிலைமையில் நம்ம விசுவாசி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் சொல்லித்தரணும், உங்களுக்கு வேறு யார் சொல்லித்தருவா? சொல்லித்தந்தால் நிறைய பேர் பேரில் பாஸ்டர் இந்த முத்திரைஞ்சு பதிச்சிடுறாங்க. அதனால் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது கிடையாது. விசுவாசி கேட்டுக்கிட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுறாங்க இல்லையா? ஊழியம் வராட்டம்லாம் ஊழியம் வளராட்டான்னு பரவாயில்ல, நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்டர் ஒதுக்கிறாங்க சிலர்லாம். அப்போ நம்முடைய திங்கிங் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய நம்முடைய சிந்தனைகள்லாம் மாறணும். என் வாழ்க்கை என்னுடைய நாட்களில் நான் என் கையிலிருந்து கொடுப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைகள்லாம் பெருசாகி சம்பளம் வாங்கும்போது கொடுப்போன்னு. பிள்ளைகள் பெருசாக உங்கள் கையிலேயே சம்பளத்தை கொடுக்க போகிறாங்க. அப்புறம் சும்மா விடுவாளா? அவ எப்படியா போதுமையா நீ அப்போதான் உங்கள் அம்மாட்ட இப்போ ஏன்ட்டையா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பிள்ளைய வச்சு அவங்கள கர்த்தர் ரட்சித்தாரு. பிள்ளைய வச்சு ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு. அல்லேலூயா. பிள்ளை அது மகிமை வேற. உண்மையில் ஆண்டவர் பிள்ளையை உயர்த்தி தாய் கடையில் தகப்பன்கள் கொடுக்கும். இன்னொன்று நிறைய செய்வீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்னையா என் காலத்தை நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அல்லேலூயா. தாவீது என்ன செய்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான். அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? அரசாளுகிற ஞானம். அல்லேலூயா. கொடுத்து அவன் 3000 தாளந்து பொண்ணு, கிட்டத்தட்ட 35 லட்சம் டன்னு. அல்லேலூயா. தங்கத்தை கொடுத்துருக்குறான். ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன், குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறுவன், அவன் இருதயத்தை தேவன் பார்க்குறார். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயம் கஞ்சத்தனமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். இருக்கிறதுல அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம இருதயம் விசாலமாக கர்த்தருடைய காரியம் நம்முடைய இருதயத்தை திறக்கும் பொழுது தான் கர்த்தர் அவர் பண்டக சாலை திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இருதயம் நம்ம வழிகள் அது அல்ல. ஆண்டவர் உன் வழி என் வழி அல்லப்பான்னு சொல்கிறார். உன் வழி கஞ்சத்தான வழிக்கும், உன் வழி சோம்பேறித்தன வழிக்கும், உன் வழி என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படியே ஒரு சூனிய புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி வழிக்கு என் வழி அல்லன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என் வழி ஃப்ரீடம். அல்லேலூயா. எல்லா மக்களும் வரணும், புறஜாதிகளும் வந்து என்னை சேவிக்கணும். அல்லேலூயா. என் வாசலை திறந்து விட்டார் ஆண்டவர். கிருபையின் வாசலை திறந்து விட்டுட்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அவர் சட்டத்திட்டங்களாகிய எல்லாவற்றையும் சிலுவையில் ஆணி அடைச்சு அரைஞ்சி எல்லாத்தையும் கொன்னுட்டு இப்போ கிருபையின் வாசல் திறந்துட்டாரு. எவனால் உள்ள வரலாம். அல்லேலூயா. எவனால் உள்ள வாங்க. பெருவெளியில் முள்செடியில் உட்கார்ந்துருங்க வரலாம். அல்லேலூயா. கூணர் வரலாம், செவிடர் வரலாம், எவனால் வரலாம். ராஜ வஸ்திரம் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை ராஜாவுடைய கல்யாணத்துக்கு வஸ்திரமும் கொடுக்கப்படுகிறது. அதை உடுத்திட்டு உள்ள வரலாம். அல்லேலூயா. அதையும் பாருங்க, ஒருத்தன் அதையும் கூட உடுத்தாம வந்திருக்கான். இப்போ ராஜா வந்து பார்க்குறாரு, என்ன ராஜ வஸ்திரம் கொடுத்தேனே, ஒருத்தன் என்கிட்ட வஸ்திரம் இல்லையே. அவன் அப்படியே நிற்கிறான். அவன் ஒன்றுமே சொல்லலை. உன் வஸ்திரம் எங்கே? ஏன்னா கொடுத்துரு வஸ்திரம் கொடுத்துருக்காரு, அதை கூட போடாமல் வச்சிருக்கான். ஐயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை கூட கஞ்சத்தனம் படிச்சுட்டு சில பேர் நம்ம அப்படிதான். ஆண்டவர் இப்படிலாம் பிளஸிங் சொல்லியிருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அடுத்த எடுத்துட்டு போயிடறான் இல்லையா? சுகத்தை அவன் சுகமா இருக்கிறான். நான் சுகமானே, நான் பெலனும் இருக்கேன், திமிரில் இருக்கிறான். அவ்வளோ ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? சுகவீனமாக கிடக்கிறான், பலவீனமாக கிடக்கிறான், அறியாம இருள கிடக்கிறான், பலவீனமாக இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே வாய்க்காது, ஒன்றுமே எனக்கு வராது, நான் இப்படி விழுந்து போயிடுவேன், நான் சாட்சியெல்லாம் போயிடுவேன், பயந்து வாழ்றான். ரட்சிக்கப்பட்டவன் பயந்து வாழ்றான். ரட்சிக்கப்படாதவன் சிங்கத்தை போல யார் வந்த பயமுள்ள பாத்திரம் ஏன் வரான். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் அப்படி எத்தனை பேர்த்த நீங்கள் பார்க்குறீங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம பயப்படுறோம். ஐயோ ஏதோ நடந்துருமோ, விழுந்துருவோம், சாத்தா வந்து அடிச்சிருவானோ, நம்ம கீழே விழுந்துருவோமா. அதனால் அந்த காலத்து செருப்பு கூட போட மாட்டாங்க. செருப்பு போட்டால் கூட பாவம் இல்லையா? செருப்பு போட்டால் கூட பாவம். அந்த காலத்து செருப்பும் போட மாட்டாங்க. புள்ள என்ன செய்ய போவாங்க, அப்படியே வளைஞ்சிட்டு இருப்பாங்க. கம்பல் போட்ட ஒரு பாவம், கலர் ட்ரெஸ் போடுத்துனா பாவம், முடி சீவனா பாவம், கேசி வச்சா பாவம். சர்ச்சில்
இப்போ கேஸ் இல்லைன்னா ஆராதிக்க மாட்டாங்க ஜனங்க, அப்படி ஆகி போச்சு. சோத்திரம். சரி சோத்திரம். பாவம் 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 எல்லாத்தையும் பாவம் போது எதுதான், அதாவது எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு கவனமாக நடக்கணும், இல்லைன்னு சொல்ல, கவனமாக அதை கையாளக்கூடிய ஞானம், அறிவு, அல்லேலூயா, அதை பற்றி தான காரியங்களாம் உங்களுக்கு போதிக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க இல்லையா. எப்படி ஒரு பாவம் செய்யாமல் இருக்குது அதை பற்றி போதிக்கப்படுகிறது சபையில். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பற்றி போதிச்ச ஒரு சில வராத அன்னைக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் நல்ல மெசேஜ், ஆசீர்வாத மெசேஜ் கொடுக்கும்போது வந்துடுறீங்க, பாவத்தின் எச்சரிக்கை கொடுக்கும்போது வராமல் போயிடுறீங்க. ஆமாம், இப்போ ஆசீர்வாத மெசேஜ் கொடுக்கும், பாஸ்ட் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, அல்லேலூயா. ஆனால் பாவத்தின் மெசேஜ், பாவத்தின் விளைவை குறித்து கொடுக்கும்போது நீங்கள் வரல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கும் நீங்கள் வரணும். அதான் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை கருத்தாய் தேடணும். முதலாவது தேடுன்னு சொல்கிறார். அப்போ இது தேடலைன்னா எப்படி பின்னாடி வரும்? கர்த்தரே தேடலை, அப்புறம் எப்படி பிளஸ்ஸிங் பின்னாடி வரும்? ஆராதனை செய்தியை உன்னிப்பாக கவனமாக கேட்கறது இல்லை. கேட்குறீங்க, ஆனால் அங்கேலோங்க கேட்குறீங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கவனமாக கேட்குறீங்க, ஆராதனை மிஸ் பண்ணாமல் வந்து கேட்குறீங்க. அப்படி கேட்டு சத்தியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தேடி தேடி வாசித்து அப்படியே வளர்ந்து, வார்த்தையில் தாங்க ஜீவன் இருக்குது, வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, வார்த்தையில் தான் ஞானம் இருக்குது, வார்த்தையில் தான் சுகம் இருக்குது, வார்த்தையில் தான் விடுதலை இருக்குது, வார்த்தையில் தான் நிம்மதி இருக்குது, வார்த்தையில் தான் வேலை இருக்குது, வார்த்தையில் தான் தொழில் இருக்குது, வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யல, சரியா தேடலை. 3வது காரியம், ஒன்று நன்கு நம்முடைய தகப்பனை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம், இது நம்முடைய தகப்பனை அறிஞ்சு கொள்ளணும். அப்புறம் நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், கருத்தா தேடணும், அவருடைய வழியை அறிந்து கொள்ளணும். 2வது. 3வது வார்த்தையை தேடணும். அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்றார்? பேதுரு சொல்றார், நீ வலையை போடு. அவன் சொல்கிறான், அப்போ தான் நைட் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட இல்லை. வார்த்தை கவனமாக கேட்கணும். எப்படி பிளஸ்ஸிங், எப்படி ஆண்டவர் வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டா நீங்கள் ஆசீர்வாதத்தையே கேட்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. தேடி வரும், ஆண்டவர் கூட கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் உண்மை. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகவே வேண்டியதில்லை. கருத்தாக நீங்கள் வசனத்தை படித்தா போதும், கருத்தாக நீங்கள் தேவனை தேடினா போதும், இந்த ஆசீர்வாதம் தேடி வரும். நம்ம பணத்தை பின்னாடி போக வேண்டியதில்லை. பணம் ஒரு கடவுள் கிடையாது, பணம் ஒரு பொருள் தான், இல்லையா? அது பின்னாடி போக வேண்டியதில்லை. நம்ம தாராளம் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு மாதம் ஆண்டவருக்கு 5000 10,000 கொடுக்க முடியும் நம்மளால். அல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 1000 ரூபா கொடுக்குறது நம்ம கஞ்சத்தனம் பண்ணுறோம். மாதம் 1000 ரூபா கொடுக்க அதாவது கஞ்சித்தனம் பண்ணால் நமக்கு 20,000 30,000 40,000 வேணும். நம்ம சிலர் விருப்பப்படுறோம், சிலர் வேண்டாங்க, எனக்கு சரி வைத்துப்பட்டு இருந்தால் போதுங்க. ஆனால் கர்த்தருடைய வழி அப்போ கிடையாது. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதா கர்த்தருடைய வழி. நீங்கள் அநேகரை போஷிக்கிற கையாக இருக்கணும். அல்லேலூயா. அநேகர் கொடுக்குற கையாக இருக்கணும். அல்லேலூயா. அநேகர் யார்கிட்ட இருந்து ரூபாய் வாங்கணும் கையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட தாங்க நினைக்கிறேன், ஆண்டவரே நான் கொடுக்குறவனா இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தையை நான் கொடுக்க அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கர்த்தரை நம்ம அவர் வழியில் போயிடணும். ஈஸியாக அவர் வழியில் போடிச்சிட்டோன்னா ஆண்டவர் சொல்வார், நீ இதை கொடு, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்வார். செல்வல் நம்ம ஆண்டவர் கண்டு விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தை குறித்து போதிச்சோம். விதை திரும்ப வரும். அல்லேலூயா. விதைக்காம நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அது வழி, அது ஒரு பிரமாணம், அது கர்த்தர் வச்ச ஒரு வே. அந்த வேக்குள்ள நம்ம போயிடணும். நம்மளா மங்கு 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 நைட்டு மகளும் ஜெபம் பண்ணி துதிச்சு நல்லா இப்போ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாம் சொல்லலை அப்படின்னு ஆண்டவர் கீழ்ப்படியணும். 1000 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் நான் உபவாசத்தை மதிக்கிறவே, உபவாசம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண உபவாசம் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நல்லா, இந்த காரியத்தை செய்யாமல் நீ என்ன உபவாசம் பண்ணாலும் கேட்பாரா? நம்ம கையில் இருக்கிறத ஆண்டவருக்குரியதை நம்ம கொடுக்காம என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி 1000 உபவாசம் போட்டாலும் அதுக்கு கேட்பாரா? உன்ட்டு விசுவாசமே இல்லையாப்பா. ஒரு ஆண்டவருடைய காரியத்துக்கு தசம்பாகத்தே நீ எடுத்து நீ கொடுக்க மாட்டேற. அப்புறப்படி உனக்கு காருக்கு வரும், உன் வீட்டுக்கு வரணும், பெரிய சர்ச்சையெல்லாம் வரணும், கேட்குற ஆளுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா?
இல்லையா? பிறகு ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டேற, நீ உனக்குள்ள என்ன, நீ உபவாசம் போட்டு ஆண்டவரை சந்தியும் ஐயா சந்தியும் ஐயாண்ணா, ஆண்டவர் உடனே தான் நான் சந்திக்கணும் வா அப்படின்னு கூடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நானும் என்ன செய்கிறேன், திறந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வேலை கொடுக்கும் பொழுது என்னன்னா அதில் விசுவாசம் போகுது. ஆண்டவரே நான் கொடுத்துட்டேன். இப்போ சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த வேலை செஞ்சானா உனக்கு 10 ரூபா சொன்னால் அந்த வேலையை செஞ்சுருவாங்க, கூட்டிடுவாங்க. எப்பா நான் இந்த வேலை செஞ்சுட்டேன், ஒழுங்கா எனக்கு என்ன செய்யணும், ஷூ எடுத்து தாங்க, இந்த கல் மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டேன், ஷூ எடுத்தாங்க, அப்புறம் என்ன செய்ய எடுத்து. அல்லேலூயா. சில வேளை நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இந்த காரியம் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு. அதே நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாம், அப்பாட்ட என்ன சொடக்கு போட்டு கேட்கலாம், எப்போ சப்பா, அவர் நம்முடைய செல்லப்பா தானே. அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம உரிமையை கேட்கும் பொழுது நிச்சயம் தருவார். நம்ம அவர்கிட்ட அப்படி ஒரு பக்கம் பயந்து போதான் போகணும் இல்லைன்னு சொல்ல. பிதாவாகிய தேவனிடத்திலே பயபக்தி ஆராதிக்கிறோம். அவரும் நமக்கு தகப்பன், ஏசப்பாவும் நமக்கு தகப்பன். அல்லேலூயா. அவர் பிதா நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது குமாரனையே கொடுத்தவர் இவைகளெல்லாம் கொடுக்க மாட்டாரா சொல்ற அற்ப காரியம். ஆனால் அதான் நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பண்ணுறோம். ஆண்டவர் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த வேலை போகும் பொழுது அது சுருக்கமாக சொல்ல, அந்த வேலை போயிடணும். ஆண்டவர் சொல்லிட்டாரா அதோடு போயிடணும். திரும்ப அந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு எனக்கே சலிப்பாக இருக்குது. அந்த வேலை போயிடணும். போனால் ப்ளஸ்ஸிங். பழைய ஏற்பாட்டில் இருந்து 1, இப்போலாம் நீ 70 கொடுத்தனா 70க்கு 70 இன்னும் இன்ட்டு போட்டுக்கோ, அல்ல 100 இன்ட்டு போட்டுக்கோ. அல்லேலூயா. 70 கொடுத்தனா 70லேருந்து 100%. அல்லேலூயா. இப்படி தான் பெருக்கல் மடங்கள் ஆண்டவர் பெருக்கிட்டே போகிறார். இப்போ வந்து அளவற்ற, ஏன்னா புறஜாதிகள் அவ்வளவு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட அவ்வளோ இருக்கிறாங்க, அவ்வளோ கூட தியாகம் பண்ணி செலவு நம்ம தியாகம் பண்ணி தான் கொடுக்க வேண்டி இருக்குது. நானும் அதே தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அதே போல் நம்முடைய மனசை தியாகத்தோடு ஆண்டு வாசனை எப்படி தராரு. இன்னைக்கு என்ன உபவாசத்தோடு வரேன் ஆண்டவரே, தேடுகிறேன், உபவாசத்தோடு உண்மை தேடுகிறேன்ப்பா. கர்த்தருடைய வார்த்தை என்ன, இதனால் நான் செழிக்கிறோம். இப்போ நான்லாம் உலகத்தில் இருந்தேன் நினச்சிக்கோங்க. ஒரு பக்கம் நான் வந்து வியாபாரம் பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் ஒருவேளை நம்ம தற்கொலை செஞ்ச இப்போ செத்து போயிருந்தேன்னா என்ன ஆகும், பணம்லாம் என்னத்துக்காகும் சொல்லுங்கள். என்கிட்ட 1000 கோடி இருக்கலாம், இருந்து நான் தற்கொலை செஞ்சு செத்துட்டேன்னா சமாதானம் இல்லாமல் ஒரு பிரோஜனம் இருக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? பணம் இல்லை, எனக்கு வருகிற எனக்குள்ளே வருகிற ரட்சிப்பு முக்கியம். எனக்கு இப்போ ஆண்டு எல்லாமே வச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. பிள்ளைகள், சபை, வீடு, நல்ல சமாதானம், ஆண்டவருடைய ஊழியம், இதுதான் பிளஸிங். பணம் மட்டும் பிளஸிங் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் பிளஸிங் சமா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்குறேன். இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் வந்து 10 ரூபா கூட வழி இல்லாமல் ரோட்டில் சாக்கை தைச்சிட்டு அல்லது ஜவுளி வைத்துட்டு என்னோட அன்றாட பழப்பை மட்டும் நடத்திட்டு இருப்பேன். ஒரு 15,000 ரூபா டெய்லி, ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறது நான் கஷ்டப்பட்டு சம்பாத்தி பண்ணிகிட்டு இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ ஈஸியாக எடுத்து கர்த்தர் ஊழியத்துக்கு 10,000, 15,000, 7,000, 8,000 ஈஸியாக எடுத்து கொடுக்குறோம். இது எப்படி முடியுது? இல்லை, நான் சுகவீனமாகி, நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், சுகவீனமாகி அப்படியே வியாதியோடு கடந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நல்ல பலனோடு ஆண்டவர் வார்த்தை அறிவிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன இதில் என்ன பாருங்கள், ஆண்டவர் என்னை இவ்விதமாக நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை நன்றாய் வைத்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. அவர் அன்பு கரங்கள், அவருடைய அரவணைக்கிற கரங்கள், அவர் நமக்கு உதவி செய்கிற கரங்கள். அல்லேலூயா. அதான் தகப்பனை நல்லா நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிடணும். அல்லேலூயா. இது இப்படி ஆண்டவர் வச்சு நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் அப்போ நான் அதான் கேட்குறேன், வந்தேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வறுமையில் இருக்கிறேன். இப்போ வறுமையோட சர்ச்சுக்கு வந்தேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்குறேன். ஆண்டவரே என்னுடன் பேசுங்க. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே வியாபாரம் முடித்து நைட்டு கண்ணு உறங்காமல் வருவோம். அப்போ வார்த்தைக்காக காத்திருப்போம். அல்லேலூயா. வார்த்தை என்ன பேசுகிறீங்க ஆண்டவர்னு வசனத்தை தேடுவோம், பைபிள் படிப்போம், வசனத்தை பாஸ்ட் வார்த்தை என்ன பேசுகிறாங்க கேட்போம். எங்கே போனாலும் செய்தி ஒன்று கேட்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் இப்போயும் புக்ஸ்லாம் வாங்குகிறோம், புக்ஸ்லாம் ஓடிப்பு வாங்குகிறோம், 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்குலாம் வாங்குகிறோம். அல்லேலூயா. வாங்கி என்ன இன்னும் ஏன் நம்ம சர்ச்சை முன்னேறாமல் இருக்குது? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? இன்னும் ஏன் 10 பேருக்கு உதவி செய்ய முடியல? புக்ஸ் ரீட் பண்ணுறோம், ஒரு தேவனுடைய செய்தி கேட்க போகிறோம், அவங்களுக்கு காணிக்கை கொடுக்குறோம். இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் உட்காந்து சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் சொல்லுவார் நினச்சிட்டு இருப்பீங்களா?
அதுவும் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். எனக்கு நான் இன்னும் வளர்றதுக்கு, நான் இன்னும் வளரணும்ல, நான் வளர்ந்துட்டேன்னு நான் சொல்லலை, நான் இன்னும் வளர்ந்து உங்களையும் வளர வைக்கணும். அதுக்காக நானும் பணத்தை போய் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்கணும். ஊழியர்களை நம்ம உங்களுக்கு போதிக்கப்படுகிறவனுக்கு நீ காணிக்கை கொடுன்னு சொல்றார் இல்லையா? நம்ம போதிக்கிறவங்களுக்கு சில நமக்கு கொடுக்க வேண்டி இருக்குது, புக்ஸ் வாங்க வேண்டிய புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கம்மியாக ரீட் பண்ணுறோம் இல்லையா? ஒரு புக்கெலாம் ஒரு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா போட்டுலாம் வாங்கி படித்து அந்த கருத்துக்கள் எடுத்து உங்களுக்கு போதிக்கணும். உங்களுக்கு போதிச்சு சொன்னோம், நான் எப்படி என்னுடைய மைண்ட்லேயே பேசக்கூடாது. 4 பேர் என்ன சொல்றாங்க, 4 கருத்து என்ன, அந்த ஒளிக்காரு இந்த இதனுடைய கருத்து, இந்த சாப்டர்னுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடி நீதியும் தேடுங்கள் சொல்லப்பட்டது, இதனுடைய கருத்து என்ன, இன்னும் 4 ரெஃபரன்ஸ் பைபிளை வாங்கி படிக்கிறோம். 4 பேருடைய கருத்துக்களை கேட்டு தான் உங்களுக்கு தெளிவான அதுலேயும் தெளிவு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதான் எங்களுடைய டியூட்டி. நீங்க அதுக்கு இந்த வார்த்தைக்கு, ஒரு வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, இங்கேருந்து ஃபாரின் போவாங்களா, ஃபாரின் போய் 1 லட்ச ரூபா செலவழித்து எல்லாம் படிச்சுட்டு வராங்க. உண்மையான ஒளிக்காரங்கிட்ட போய், அது கள்ள பிரசங்கிட்ட போய் கிடையாது. என்ன பாஸ்டர் அப்படின்னு சிலர் நான் அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற தேடி போகணும். சும்மா நீங்கள் 12 மணிக்கு வருவீங்க, கர்த்தவங்களோட மகனே இந்த அற்புதமான வரத்தை நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இந்த அற்புத வார்த்தையை உனக்கு தருகிறேன்னு கொடுக்க மாட்டார். நீங்கள் பட்டினியோடு வரணும். சரி, பட்டினியோடு வர வேண்டாம்ப்பா, சாப்பிட்டா சீக்கிரம் வாங்க, ஹல்லேலூயா, தாகத்தோடு நீங்கள் வாங்க. இங்கே வந்து சிலர் தூங்குறது, ஓ அப்பாடி. அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்கள் வறுமையை நீக்குவா? உங்கள் தலைமையில் இருக்க சாபம் எப்படி போகும்? கடடா மானே, அடுத்தவன்ட்டே வேலை செஞ்சு கடை விட்டுருவார். வார்த்தையை நம்ம பிடித்துக்கணும். வார்த்தையில் தாங்க ஆசீர்வாதம் இருக்குது. வார்த்தை தாங்க நம்மளை செழிப்பாக்கும். வார்த்தை வச்சு தான் வெறுமையை கடந்த பூமியை அப்படியே முளைப்பிக்க, கடவுள் சொல்ல முளைப்பிக்குது. ஹல்லேலூயா. நீங்க பேசுறீங்க வார்த்தையில, என் வீடு ஆசீர்வாதம் மாறட்டும் வார்த்தை பேச, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சக்தி தாக்குது, சூழல் உங்க தாக்குது. ஐயோ கடன், நாளைக்கு கடன், நாளை கழிச்சு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, அது வேலை போற பிரச்சனை, அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை. அது மத்தியில் அந்த வார்த்தை விசுவாசித்து பேசி அதை பற்றி கொள்றீங்க பார்த்தீங்களா? இதுதான் என் தேவன் இதை செய்வார், செய்ய முடியும், என் தேவனால் இதை செய்ய முடியும், என்னை எளிமை வரச் செய்வார். ஹல்லேலூயா. 100 பேருக்கு என்னை ஆசீர்வாதம் மாத்துவார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பேன் அப்படிங்கிற பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வார்த்தை. அதை பிடிக்க வைக்கிறதுன்னு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க. ஒரே எண்ணத்தில் இருக்கிறீங்க. பலவீனம்னு நம்ம அலையாம அந்த பலவீனத்தை மேற்கொள்ளுகிற வார்த்தையை நம்ம பிடிக்கிறோம். வார்த்தையில் இருக்கிற வார்த்தை தான் உள்ள போகுது. உள்ள போய் நமக்குள்ள இறங்கி அந்த எந்த இடத்துல பலவீனமா இருக்கோ அதை போய் தாக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது பலவீனம் அதை தாக்குது. ஆனால் வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நான் பலமுள்ளவன், ஹல்லேலூயா, நான் பலமுள்ளவன் என்று சொல்லி நான் இயேசுவால் பலமுள்ளவன் ஆக்கப்பட்டேன், என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. வார்த்தையை நம்ம அப்படியே தேடுகிறோம், வார்த்தையை தேடி கவனமாய், ஹல்லேலூயா, வார்த்தை தேடி நம்ம அசால்ட்டாக தேடணும்னா ஆண்டவர் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் நம்ம முதலாவது எப்படி தெரிக்கிறோம்? ஒரு தேவபக்தன் சொல்கிறார், நான் முதலாவது தேவன் ராஜ்யம் சொன்னேன், ஆனால் பல்லு விலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் வந்து ஜெபம் பண்ணலான்னு உட்கார்றேன், அது எத்தனை 4வது இடத்துக்கு போயிருந்து சொல்கிறார். அப்போ 4வது இடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன சொல், ஜெபம் பண்ணியாச்சு, இது குளிச்சாச்சு, ஒரு அடியாக கொஞ்சம் இட்லி சாப்பிட்டுக்கிடுவோம், சாப்பிட்டுட்டு உற்சாகமாக ஜெபம், அப்புறம் இட்லி சாப்பிட்றோம், அப்புறம் கொஞ்சம் இட்லி சாப்பிட்டு மந்தமாக இருக்குது, சரி வேலைக்கு போவோம், அங்கே போய் வேலையில் போய் ஏதாவது ஓய்வு நேரம் கிடச்சா பயில் படிச்சுக்கணும், அங்கே போகிறீங்க, அங்கே போனால் வேலை தொடர்ந்து இருக்குது, அங்கேயும் பயில் படிக்க முடியாது, அப்புறம் திரும்ப மதியானம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பயில் படிக்கணும்னு நினைப்பீங்க, தூக்கம் வந்துடுது, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கடினமான வேலை நைட்டு, நான் ஆண்டவர் தான் பொறுத்துக்கிடுவார், அப்புறம் நைட்டு போகிறீங்க, நைட்டு வீட்டில் போய் பயில் படிக்க நினைக்கிறேன், வீட்டில் போனோன்னா ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒரு சண்டையோ அல்லது ஒரு நல்ல காரியமும் நடந்து அங்கே சாப்பிட்டு அப்புறம் அசதியாகிறீங்க, அப்புறம் தூங்க, நாளைக்கு காலையில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பயில் படிச்சுக்கணும், நாளைக்கு காலையில் பட்டன் 5 மணிக்கு வைக்கிறீங்க, அப்புறம் கீழே எழுப்பிடுது, திரும்ப அமைப்பானிடுறீங்க, அப்புறம் திரும்ப 7 மணிக்கு ஐயோ அவசரமாக போகிறீங்க. அம்மா ஆண்டவரை தேடுறது ஜெபிக்கிறது எல்லாம் கட்டாயிருது. ஆனால் முதல் எந்திரிச்சு கொஞ்சம் பல்லுனா வளைக்கிங்க, பல்ல வளைக்கிட்டு கூட அப்படியே முழங்கால் படிச்சுட்டு எசப்பா ஜெபம், ஹல்லேலூயா, உங்களால் முடியும்னா டீ போட்டு குடிங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணாமலே வாழ்க்கை நீங்கள் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உங்கள் தலைமையில் இருக்கிற ஊர்பட்ட சாபம்லாம் நீங்கள் உங்களை பிளஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆண்டவரை முதலாவது வைக்க வேண்டும்.
நீங்கள் 4வது இடம் பலெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கும்போது கடைசியா அது என்னைக்கே ஒரு நாள் ரைட். முதலாவது ஆண்டவர் காலை எழுந்தவுடன் கதிரவன் உதிக்கும் முன்னே ஆண்டவரை தேடிடுறோம். அப்புறம் தான் பிளஸ்ஸிங் உங்கள் மேலே வரும். அதான் ஆண்டவர் கூட கொடுங்க. நீ அதை ஆண்டவரை தேடுகிற விட்டுட்டு நம்ம பணத்தை தேடுறோம், வேலையை தேடி ஓடுறோம். வேலை, அந்த வேலை, இந்த வேலை. அவன் என்ன சொல்கிறான், இந்த வேலைக்கு முக்கியத்துவம் எடுத்து நம்ம ஓடுறோம். வேலை வேணும் நமக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நன்றாக பார்க்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட படிப்பை நல்லா படிக்கணும். ஆனால் முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆர்வமாக, அது எப்படி ஒரு சாவி காணாம போயிடுச்சு. அவசரமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், வேலைக்கு 9 மணிக்கு போகணும். ஆனால் என்ன ஆயிடுது, 8:45 8:50 போய் 8:58 போய் சாவியை தேடுறீங்க. வைக்கான ஊர் அங்கடா இங்கே இருந்தீங்க தேடுறீங்க, சாவியை கிடைக்க மாட்டேது இல்லையா. அந்த இடம் இந்த இடம் ஒரு பொருளை வச்சுட்டு இல்லையா, ஒரு கம்மல் காணாமல் போயிடுது, தேடுறீங்க. ஒரு நெக்லஸ் காணாமல் போயிடும் வச்சுக்கிறோம், உங்களுக்கு ஆனால் போகாது, தேடி இல்லையா. ஸ்தோத்திரம். சரி, அப்போ அதே போல் ஆண்டவரை கருத்தாய் தேடணும். கர்த்தராய் தேடும் பொழுது அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் என்ன செஞ்சார், அவங்கள வாழ வைத்தார். அல்லேலூயா. இப்படி தேடி நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படியே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவருடைய குணங்களை, நம்ம என்ன பிதாவின் பற்றிய குணங்களை, வெளிப்பாடுகளை நம்ம நல்லா அறிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. வெளிப்பாடு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவருடைய குணங்கள் இருக்குது. பிதாவின் குணம் என்ன, என்னுடைய உங்கள் அழைத்த அப்பாவனுடைய குணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் அப்பாவோட்ட பழகிருக்கீங்க? உங்கள் அப்பாவனுடைய குணம் என்ன, எப்படி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்கள் வெளியில் விளையாட போனோம், அப்போ வேகமாக எந்திரிச்சு ஜோம் பண்ணிடுவீங்க இல்லையா. அப்போ என்ன செஞ்சுருவீங்க, நான் எனக்கு எதாவது பிடிச்சமானதை கேட்குறேன். இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா தேவை. உடனே நான் என்ன செய்வேன், பயபக்தியாக வந்து ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவைப்பா, நல்லா நிறைய தேவைகள் இருக்குது, எப்படியாவது சந்திங்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடும். அப்போ உபவாசம்லாம் போட்டுரும். ஆண்டவரே, அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் ஜோம் வைக்கிறோம், எங்களுக்கு தந்துருங்கப்பா அப்படின்னு. இன்னும் எங்களுக்கு 100 ஆத்துமாக்கள் தேவைப்பா, ஆண்டவரே சீக்கிரமாக தாங்கப்பா அப்படி ஜெபிக்கிறோமா. அப்போ அவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சு தேடுறோம். ஆமாம், சரி மகன் தேடுறான், குளிர்லேயும் வந்து ஜெபம் பண்ண வர்றான், உபவாசம் வந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறான், கவனமாக படிக்கிறான் இல்லையா. நமக்கு எது அவர் தருவாருங்க, அவர் அப்படி அவர் என்ன. ஆனால் அசால்ட்டாக இருந்தேன்னா நான் என்ன ஆகும், அப்பாவின் குணங்களை நான் அறியலைன்னு அர்த்தம். அப்பா ஒரு அப்பாவை குறித்து தப்பான இருதயம். என் அப்பாவுக்கு நான் பிரியமானதை செஞ்சா, என் அப்பா எனக்கு பிரியமானதை கண்டிப்பா 100 மடங்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அவருக்கு பிரியமானதை நான் தேடணும். தேடினா என் வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அப்ப நான் வேலையில தேடக்கூடாது, உங்களே நான் தேடக்கூடாது. ஒருத்தனையும் என்ன உங்களே உச்சரிச்சுட்டு இருக்கக்கூடாது, உங்க வீட்டுக்கு வந்து டீயும் பண்ணையும் குடிச்சு தின்னுட்டே இருக்கக்கூடாது. நான் அவரை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும். அல்லேலூயா. நான் அவரைத்தான் பார்க்கணும். உங்கள்கிட்ட நான் அறிவிப்பு கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவருக்கு தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. நான் உங்கள் மனிதரை தேடிடக்கூடாது, தேவ பிள்ளைகளையும் தேடிடக்கூடாது, எந்த ஊழியக்காரையும் நான் தேடிடக்கூடாது. என் அப்பா ஏசப்பா மட்டும் நான் தேடணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் அவரை தான் தேடணும். மனுஷன் குடிச்சு எவ்வளோ நிறையுமா? இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் மனுஷன் நம்பி வந்திருந்தேன்னா நடுத்தருவில் தான் நின்றுப்பேன். கர்த்தரை நம்பி வந்ததுனால தான் இந்த வயசுல ஆண்டவர் வந்து கொஞ்சம் பேர் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுலேயும் கார் கொடுத்து, வீடு கொடுத்து, எல்லா வசதியும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நான் தேடுறேன். ஆனால் இது தேடுறதே கம்மி, இன்னும் நான் நிறைய தேடணும். அல்லேலூயா. இதுவே நான் கம்மியாக தான் தேடுறேன். ஆண்டவரே, என் ஜெபம் எல்லாம் கம்மி தான், என் உபவாசம் எல்லாம் குறைவு தான், என் பக்தி எல்லாம் குறைவு தான். இன்னும் எவ்வளோ பக்தி, என்னை காட்டில் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை தேடுகிறதுல நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கே பிளஸிங் வந்துட்டே இருக்கணும், அவரை பிரியப்படுத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் முதலாவது எதை முன்னாடி வைக்கிறீங்க? தேவனை தேடுறீங்க. இப்போ உண்ணவும் உடுக்கும் இருந்தால் போதும் என்று இருக்க கிடப்போம் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்குது. வேணும் நமக்கு உண்ணவும். இப்போ எங்கே போய் உண்போம்? தெருவில் போய் நான் சாப்பிட முடியுமா?